அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். புனிதமான ரமலானில் பிறை 17 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய எதிரி கூட்டத்தை எதிர்கொண்டு வெற்றி கொண்ட தினம்தான் புனிதமான பத்ருடைய தினம். அந்த நாளிலே நபியவர்கள் ஓதிய ஒரு திக்ரை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சாதாரணமான திக்ர் அல்ல, வெறும் 313 சஹாபாக்களை கொண்டு எந்த போருடைய ஏற்பாடும் இல்லாமல் சென்ற அந்த சஹாபாக்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான போர் ஏற்பாடுகளோடு வந்த 1000 எதிரிகளை நபியவர்கள் வெற்றி கொண்டார்கள். மட்டுமல்ல, மலக்குமார்களை அல்லாஹு தாலா உதவிக்கு அனுப்பி வைத்தான். 5000 மலக்குமார்கள் வந்ததாக குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை அல்லாஹ் நடத்தி தந்ததின் அடிப்படை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ. நபியவர்கள் அந்த துஆவை செய்வதற்கு முன்னால் சுஜூதிலிருந்து இந்த திக்ரை ஓதியதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபியவர்களிடத்திலே நான் வேகமாக சென்றேன், நபியவர்கள் சுஜூதிலிருந்து இந்த திக்ரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே திக்ரை நீங்கள் நிரப்பமாக இந்த பிறையிலே நபியவர்கள் சொன்ன அதே நாளிலே அதிகமாக சொல்லி பாருங்கள். சஜிதாவிலிருந்து சொல்லி பாருங்கள். இன்று மட்டுமல்ல, எப்பொழுதும் சொல்லி பாருங்கள். எப்படி அல்லாஹ் எந்த விதமான வெற்றிக்கான சாத்தியமும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியை தந்தானோ, அதுபோன்று வாழ்விலே என்னென்ன சூழல்களோடு நாம் வாழ்கிறோமோ, கடன்கள் நீங்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நீங்கும். சொந்த இல்லங்கள் வேண்டுமானால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். வியாபாரங்களில் பரக்கத்து வேண்டுமா நிச்சயமாக தருவான். பிள்ளைகளில் பரக்கத்து வேண்டுமா அதையும் தருவான். வாழ்விலே எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டுமா அதையும் அல்லாஹு தாலா தருவான். எல்லா சூழல்களையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான் என்ற நம்பிக்கையோடு இந்த திக்ரை ஓதி பாருங்கள். காரணம், இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்முல் ஆலம் என்ற அல்லாஹ்வினுடைய அந்த மகத்தான பெயர், அந்த பெயரை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலமும் இதுதான் என்று சில இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த திக்ரை உங்களுக்கு நான் இப்பொழுது ஸ்கிரீனிலே பதிவு செய்கிறேன். இந்த புனிதமான நாளிலே சக்தி வாய்ந்த இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹு தாலா வெற்றியை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ரை நிரப்பமாக ஓதுங்கள். அல்லாஹு தாலா எல்லா விதமான வெற்றிகளையும் நிரப்பமாக தந்து விடுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சுஜூதிலிருந்து இந்த தினத்திலே இந்த திக்ரை ஓதினார்கள் என அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். சுஜூதிலிருந்து ஓதுங்கள், வாழ்வை அல்லாஹ் வெற்றியாக்குவானாக. என்ன நோக்கங்களை மனதிலே வைத்து இந்த திக்ரை நீங்கள் ஓதுகிறீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா கபூல் செய்து தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.